ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்துருச்சு. அடுத்ததா என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பிளானை நோக்கி இப்போ ஈரான் நகழ்ந்திருக்காங்க. இது ஏற்கனவே அவங்க திட்டமிட்டது தான். ஈரானுடைய அடுத்த உச்ச தலைவர் யார் அப்படிங்கிறத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இன்னொரு புறம் ஐஆர்ஜிசிக்கு புதியதொரு தலைவர் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை, ஏற்கனவே இருந்தவங்க. இப்போ என்னென்ன பொசிஷனில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி 27 யூஎஸ் பேஸ் மிடில் ஈஸ்டில் இப்போ அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. அந்த 27ல் எதில் அதிகமான சேதாரம்? துபாயிலையா, யுஏஇ, கத்தாரில், சவுதி அரேபியாவில், பக்ரைனில், இப்படி ஏகப்பட்ட இடங்களில் தாக்குதல் நடந்ததில்ல. இதில் எந்த இடத்துல அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு? ஈராக்கில் கூட தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஈரானுடைய மக்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பிரான்ஸ் அரசு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது ஐக்கிய நாடுகள் சபையிலையும் இப்போ எதிரொலிச்சிருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையும் இப்போ ஈரான் மேலையும் இஸ்ரேல் மேலையும் இருக்கு. அமெரிக்காவினுடைய கிறுக்குத்தனமான நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான பதிலும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான்ல இமாம் ரைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி, அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு கல்லறை. அங்கு இப்போ அரைக்கம்பத்தில் கொடி பறக்க விடப்பட்டிருக்கு. அங்கே மிக முக்கியமான தலைவர்கள் அங்கே போய் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே அவருடைய உடல் எடுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இது தொடர்பான ஃபோட்டோஸ் எல்லாமே ட்ரம்ப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கருப்பு கொடி ஈரான் முழுவதுமே அரைக்கம்பத்தில் கருப்பு கொடி பறக்க விடப்படுது. ஈவன் நம்முடைய டெல்லியில் கூட ஈரானிய தூதரகம் இருக்குல்ல, அங்கேயும் கருப்பு கொடி பறக்க விடப்பட்டிருக்கு. பழிவாங்கும் நடவடிக்கை தொடரும் அப்படின்னு ஈரானிய அரசு இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக பதிவு செஞ்சுருக்காங்க. 40 நாட்கள் கமினி அவர்களுடைய மறைவுக்கு துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க தான். அதே நேரத்தில் இந்த இடைப்பட்ட காலங்களில் போர் தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஒரு புறம் மக்கள் கமினி அவர்கள் இறந்ததுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க, இன்னொரு புறம் மக்கள் பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாங்க. காஷ்மீரில் பெரிய அளவிலான ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. கமினி அவர்களுடைய மறைவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில், அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் காஷ்மீரில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகளும் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கு ஈரானில். அப்போ ஜெருசலேமும் டெல் அவீவும் பற்றி எரியாமல் இருக்குமா? பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஈரானுடைய அந்த மிசைல் அட்டாக்கு, ட்ரோன் அட்டாக்னால டெல் அவீவ் நகரமும் இப்போ பதற்றமாக தான் இருக்குது. பிரான்ஸ் அரசு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. யாரை கேட்டு நீங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துனீங்க? பிரான்ஸினுடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அயத்துல்லா கமினி அவர்களுடைய மரணம் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பிரான்ஸ் முழுவதும் இலங்கை வாழ் தமிழர்கள் இருக்காங்க. நம்ம ஊரில், தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவங்க பிரான்ஸில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசை அப்படிங்கிறது மறுபடியும் இஸ்லாமிய அரசு, குடியரசுங்கிறது அங்கே நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை அந்த இடத்துல உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் பிரான்ஸினுடைய அரசு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஈரான் கிட்ட நியூக்ளியர் ஆயுதங்கள் இருக்கிறதா நாங்கள் நம்பவே இல்லை அப்படின்னு பிரான்ஸினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். துபாயினுடைய ஏர்போர்ட் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ஒட்டுமொத்தமாக ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் 410 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. குவைத்தில் இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது முடங்கி போயிருக்கு. யுஏஇ ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிரான போராக அவங்க இதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஈரானில் இருந்து 137 ஏவுகணைகள் ப்ளஸ் 209 ட்ரோன்கள் யுஏஇ மேலே பாஞ்சுது. அது பூராமே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா. ஸோ யுஏஇ அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மூலியமாக தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. யுஏஇ மட்டும் கிடையாது, 27 யூஎஸ் பேஸ் அமெரிக்காவினுடைய அந்த மிக முக்கியமான
ஏர்பேஸ் எல்லாமே மிடில் ஈஸ்டில் 27 இடங்கள் இருக்குது. இதில் பக்ரைன் அதிகமான அளவில் சேதாரமாயிருக்கு. அதே நேரத்தில் குவைத்தும் அதிக அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பக்ரைனில் ஏகப்பட்ட கட்டடங்கள் சேதமாயிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா 7 நட்சத்திர ஹோட்டல், பால்ம் ஹோட்டல் அப்படிங்கிற இடம், புர்ஜ் அல் அரப் அப்படிங்கிற அந்த விமான நிலையம், இது எல்லாமே சேதாரமாயிருக்கு. புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற அந்த பெரிய உலகின் மிக உயரமான கட்டடம் அப்படிங்கிறது சேதாரமாயிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் இல்லை. அதே நேரத்தில் அந்த கட்டடத்துக்கு அடியில் வந்து கடந்த குப்பைகளில் வந்து மிசைல் பட்டு பெரிய அளவில் தீப்பிழம்புகள் பற்றி எறிந்ததாக தகவல்கள் கிடைக்கிது. அந்த பாய்மர வடிவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடமும் சேதாரமாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அந்த உயரமான கட்டடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க இஸ்லாமிய அரசுகள். ஈரானுக்கு புதிய ஒரு தலைவர் ஒருத்தரை நியமிக்கணும் அப்படிங்கிறத இப்போ அடுத்த கட்டமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமினி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்துருச்சு, வீர மரணம் நிகழ்ந்திருக்கு. 30 ஆண்டு காலமாக இல்லை, 40 ஆண்டு காலமாக வந்து இஸ்லாமிய குடியரசை அந்த இடத்துல நிறுவி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு வரலாறு படைத்த ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவருடைய மரணம், அதற்கு பிறகு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதுங்கிறது வேற கதை. ஆனால் இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் வந்து அவருடைய மகன் முஸ்தபா கமினி, அவர் தான் அந்த போஸ்டிங்க்கு இப்போ தகுதியானவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக வந்து நிபுணர்கள் குழு வந்து கூடி அந்த முடிவு எடுப்பாங்க, வாரிசு யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்கள், ஜுடிஷியரி ஹெட்டு யார் புதிய தலைமை நீதிபதி ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அந்த முடிவு எடுப்பார். அதே மாதிரி கார்டியன் கவுன்சில் முடிவு இருக்காங்க. இந்த 3 டீம் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த முடிவை எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அது கூடிய சீக்கிரம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தகவலும் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற தகவல் அங்கிருந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஈரானுடைய அந்த பிரிகேடர் ஜெனரல் அஹ்மத் வாகிடி அப்படின்னு ஒரு நபரை வந்து இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஐஆர்ஜிசிக்கு புதியதொரு ஹெட்டாக பொசிஷன் எடுத்திருக்காங்க. இவர் ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அப்படிங்கிற அந்த தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையும் செங்கடலில் இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகளும் இப்போ அமைதியாக இருக்காங்க. இது தொடர்பான இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க இன்னும் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க 2 பேரும் சேர்ந்து போர் தொடுக்க போகிறாங்களா? ஹமாஸ் வந்து சத்தமே இல்லாமல் இருக்காங்க. காசா மக்கள் அமைதியாக இருக்காங்க. கமினி அவர்களுடைய மரணத்துக்கு ஒரு பெரியதொரு பழி தீர்ப்பு அப்படிங்கிறது நடக்குமா, இல்லை தியாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நகன்றுவாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு. பட் ஈரான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசு அமெரிக்காவை பழி வாங்குவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லி போரை தொடர்ந்து நடத்துவோம் தான் சொல்கிறாங்க. பட் உலக நாடுகள் வந்து பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகரிச்சிடும், கச்சா விலை உயரும், ஒப்பக் ப்ளஸ் டீம்லாம் இப்போது பயந்து போயிருக்காங்க. அடுத்து உலகத்தினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறதே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதை பற்றிய கவலை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட இல்லை. கோல்டோட ரேட்டு வந்து எக்குத்தப்பாக உயர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரே நாளில் 5000, அதற்கு பிறகு 2000 அப்படின்னு எக்குத்தப்பாக வந்து கோல்டோட ரேட்டு ஏறிட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா உலகத்திற்கு இது நல்லதல்ல அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பீஸ் டீல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மூலியமா, ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மட்டுமே இதுக்கு தீர்வு அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகள் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அமெரிக்கா இதை பற்றி கவலைப்பட்டதா தெரியல. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்து தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. Prasad Signature @gmail.com.